Hello friends, நான் தான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்க்க ரெக்கமெண்ட் சொன்னால் NVQ 5ல செமஸ்டர் 2ல நம்மளுக்கு வெப் டெவலப்மெண்ட் ஒரு மொடியூல் இருக்குது. அந்த மொடியூலில் இருந்தால் இன்றைக்கி ஒரு பாஸ் பேப்பர் நம்ம செய்ய இருக்கோம். நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கோம், ஒரு பாஸ் பேப்பர் செஞ்சு காட்ட சொல்லி. அந்த அடிப்படையில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த டிவிஎஸ் வெப்சைட் சம்மந்தமாக சொல்லியிருக்கேன். அதில் வந்து பார்த்தோம்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் NVQ 5 செமஸ்டர் 2ல வந்து நம்மளுக்கு வெப் டெவலப்மெண்ட் ஒரு மாடியூல் இருக்குது. அதில் தியரியும் இருக்குது, ப்ராக்டிக்கலும் இருக்குது. தியரி வந்து நம்ம செஞ்சு கொள்ளலாம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் என்ற இந்த மாடல் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம வந்து இன்றைக்கி செய்யலாம். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் நான் போகிற எல்லா நியூ வீடியோஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பேப்பரை பார்த்தோம்னு சொன்னால் இந்த பாஸ் பேப்பர் தான் வந்து டிவிசியால் வந்து மாடல் பேப்பராக வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த கொஷினை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி தான் ஒரு கொஷின் பேப்பர். பார்த்தோம்னு சொன்னால் டாப் எலக்ட்ரானிக் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இஸ் த ஒன் ஆஃப் த ஃபேமஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம் செல்லிங் கம்பெனி இன் ஸ்ரீலங்கா. அதாவது ஒரு கம்பெனி ஒன்று இருக்காம், எலக்ட்ரானிக் ஐட்டமை வந்து செல்லிங் பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனி. அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் now they are going to sell electronic items through online. இப்போ அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து லோக்கலாக வந்து சும்மா செல் பண்ணவங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸை வந்து தர மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பிளான் ஒன்று செஞ்சுருக்காங்க. பட் தே ஆர் நியூ ஃபார் ஆன்லைன் மார்க்கெட்டிங். என்னென்னு சொன்னால் அவங்க வந்து ஃபெமிலியராக இல்லை, அவங்களுக்கு இது புதுசாக இருக்கிறதால என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் தே டோன்ட் ஹேவ் எனி குட் வெப்சைட். அதாவது அவங்க ஒரு வெப்சைட்டுமே அவங்களுக்கு இல்லையா. அதே போல் விச் சப்போர்ட் டு ஆன்லைன் மார்க்கெட்டிங். அதாவது அவங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங்கை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இல்லையா. ஸோ அவங்க வந்து தே ஆர் கோயிங் டு டெவலப் அ வெப்சைட் த்ரூ ஆன்லைன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் சில கொஷின் எடுத்து தந்திருக்காங்க. பார்த்தோம்னு சொன்னால் now they want to develop a new website which was facilitated online marketing and looking following website structure. அதாவது கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ண மாதிரி அவங்க ஒரு வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. அந்த அடிப்படையில் சில கொஷின் எழுதிருக்காங்க. என்னென்ன கொஷின்னு சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொரு கொஷினையும் பாருங்கள், என்னென்ன மார்க்ஸ்ன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு create a home page with menu bar based on above structure. இந்த above structure பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து டெவலப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹோம் அதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா டெலிவிஷன், ஆடியோ வீடியோ ப்ளே, அதே மாதிரி ரெப்ளிகேட்டர், above ரெஜிஸ்ட்ரேஷன், யூசர், இந்த 6 மெனு இருக்கிற மாதிரி ஒரு ஹோம் பேஜை டெவலப் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த ஹோம் வந்து நீங்கள் டாப் டு பாட்டம், அதாவது வெர்டிக்கலோ சரி ஹொரிசான்டலோ சரி, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும். அதில் சொல்லியிருக்காங்க background.jpg என்ற ஒரு ஹோமில் வந்து background.jpg என்ற பேஸ் பண்ணி ஒரு இமேஜ் இருக்கணும், பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கணும். அதே மாதிரி banner.jpg மெயின் பேனர் ஃபார் த ஹோம் பேஜ் அப்படி ஒன்று போட்டிருக்காங்க. அதே மாதிரி at copyright 2018 டிசைன்ஸ் ஷாக் என்று போட்டு ஒரு ஃபூட்டர் ஆன் த வெப்சைட்னு போட்டிருக்காங்க. ஃபூட்டரில் கீழுக்கு வந்து இந்த காப்பிரைட் இது சைன் வர மாதிரியும் போட சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு 15 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்து பேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் கிரியேட் அ ரெஜிஸ்ட்ரேஷன் வெப் பேஜ் வித் ஃபாலோவிங் ரிக்குவயர்மெண்ட்ஸ். அதாவது கீழக்கு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இருக்கிற ஃபார்மை தான் தந்திருக்காங்க. கீழக்கு பார்த்தீங்கன்னா 3வது கொஷின் கிரியேட் வெப் பேஜ் ஃபார் யூசர். அதில் போட்டிருக்காங்க பார்த்தோம்னா யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், கான்டாக்ட் நம்பர், ஜெண்டர், மேல் ஃபீமேல் வர மாதிரியும், அதே மாதிரி கேப்ஷா வேலிடேஷனுக்காண்டி ஒரு ஃபார்மை வந்து வேலிடேட் பண்ணுறதுக்காக வேண்டி கேப்ஷா யூஸ் பண்ணுவாங்க. அதில் இமேஜ் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, இப்படி நிறைய கேப்ஷா இருக்குது. அப்போ இந்த ஃபார்மை பேஸ் பண்ணி தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் மேலே கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். கிரியேட் பேசிக் டேட்டா என்ட்ரி ஸ்க்ரீன் ஆஸ் ஃபாலோஸ். அதாவது நம்ம பார்த்துருக்கோம், அதுக்கு 10 மார்க்ஸ் தான். கிரியேட் அ டேட்டாபேஸ் டு ஸ்டோர் த வேல்யூஸ், அதுக்கு 15 மார்க்ஸ். டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 15 மார்க்ஸ். Assume you are given with picture.jpg for captcha and make it to display and write at the right place. அதாவது ஒரு இமேஜ் ஒன்று தந்திருக்காங்க. picture.jpgயில் வந்து அந்த இமேஜ் வந்து சரியான பிளேஸில் வர மாதிரி இருக்கணும்.
அதே போல் வந்து கிரியேட் பட்டன் கால் சப்மிட் அண்ட் ரீசெட், அதுக்கு 5 மார்க்ஸ். மேக் ஆல் ஃபீல்ட் மேண்டேட்ரி, அதாவது பொருத்தமான இடத்துல வந்து ஃபீல்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பொருத்தமான ஃபீல்டை வந்து க்ரியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க, அதுக்கு 5 மார்க்ஸ் தருவாங்களாம். அதே மாதிரி வேலிடேட் இமெயில் கேப்ஷா அண்ட் மொபைல் நம்பர், அதாவது அவங்க மொபைல் நம்பர் இமெயில் இது எல்லாத்தையும் வந்து செய்ய சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் வேலிடேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம இதை வேலிடேட் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே வேலிடேஷன் சரியாக இருந்ததுன்னு சொன்னால் நம்மளுக்கு அதுக்கு ஒரு 15 மார்க் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் அடுத்தது when click submit button data should save in database, அதாவது சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகணும். அதே போல் if there is no any error, அதாவது டேட்டா சர்வ் ஆகணும், ஏதாவது எரர் இல்லாட்டி வந்து டேட்டா சர்வ் ஆகணும். Otherwise, relevant error should display in pop-up window to correct user. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது மிக முக்கியமான விஷயம், இதுதான் இதில் கீ பாயிண்ட்டே. அதாவது சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணக்குள்ளே இங்கே இருக்கிற சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணக்குள்ளே இங்கே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வேளை பொருத்தமான இது இல்லாட்டி, அதாவது நம்ம சொன்ன மாதிரி இதிலே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இமெயிலை வேலிடேட் பண்ணுங்கள், கேப்ஷா வேலிடேட் பண்ணுங்கள், மொபைல் நம்பரை வேலிடேட் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ இப்படி வேலிடேட் பண்ணக்குள்ள பொருத்தமான டேட்டா இதில் வந்து எட்ட பண்ணப்படலாட்டி அதுக்கு தான் அதர்வைஸ் ரிலவெண்ட் எரர் ஷுட் டிஸ்பிளே இன் பாப்அப், எரர் மெசேஜ் வந்து வர மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் வர மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. மற்றது கிளியர் ஆல் டெக்ஸ்ட் பாக்ஸஸ் when you click reset button, ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணக்குள்ளே வந்து இங்கே ரீசெட் பட்டனை கிளிக் பண்ண இதில் இருக்கிற ஃபீல்டு எல்லாமே வந்து கிளியர் ஆகிற மாதிரி இருக்கும். அது டிஃபால்ட்டாகவே ரீசெட் பட்டன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து இன்புட் டைப் ரீசெட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது கட்டாயம் வந்து கிளியர் பண்ணணும், அதுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். அதே போல் இன்னொரு கொஷின் 10 மார்க்ஸில் தந்துருக்காங்க, கிரியேட் வெப் பேஜ் ஃபார் யூசர் when click on user page, when click on user page, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் பேஜ், அந்த யூசர் பேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் யூசர் பேஜ் நேம் ஆஃப் த ஆல் ரெஜிஸ்டர் பீப்புள் ஷுட் டிஸ்பிளே, அதாவது ஆல்ரெடி நம்ம ரெக்கார்டில் சர்வ் பண்ண எல்லா ரெக்கார்ட்ஸும் இந்த யூசர் பேஜை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு டேபிளில் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் நீங்கள் டேட்டாபேஸ் 1 நீங்கள் குவாரி படிச்சிருப்பீங்க, SQL படிச்சிருப்பீங்க, அந்த SQL யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் அதை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். நான் நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப பெரிய கொஷின் தான், இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம்னா டிசைன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த இமேஜ், அதாவது இந்த கேப்ஷான்ற ஒரு இமேஜை வந்து அவங்க அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்கள், fixer.jpg-என்றதுக்கு அந்த கேப்ஷாவை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இது இடத்துலையே என்ன செஞ்சுன்னு சொன்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இவரை சர்வ் பண்ணி கொள்கிறேன். நான் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து picture.jpg இதை வந்து டெஸ்க்டாப்பில் சர்வ் பண்ணிட்டேன். இதில் மிக முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் என்னென்னு சொன்னால் நீங்கள் NVQ level 5 செமஸ்டர் 2 படிக்கிறார்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். NVQ level 5 வந்து செமஸ்டர் 2 வந்து நம்ம வெப் டெவலப்மெண்ட் படிக்கக்குள்ளே கட்டாயம் வந்து ஜாம் சர்வர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. நம்ம இனிமேல் இப்போ தான் பேசிக்காக செஞ்சுட்டு போயிருக்கோம். ஸோ நீங்கள் இதை பற்றி நியூவாக இருக்கிறார்கள் வந்து பொறி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து NVQ level 5 செமஸ்டர் 2 எக்ஸாம் எழுதுகிறார்கள் வந்து நிறைய ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ராக்டிக்கல் பேப்பர்னு சொல்லி செஞ்சு காட்ட சொல்லி. நான் அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட்டுக்கு மூலமாக தான் இந்த பேப்பர் செய்கிறேன். ஸோ நீங்கள் பேசிக்காக இருந்தீங்க பிகினர்ன்னு சொன்னால் நீங்கள் இதை பற்றி பொறி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பேசிக்கில் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ படிச்சுட்டு இருக்கிறார்களுக்கு NVQ level செமஸ்டர் 2 படிக்கிறவர்களுக்கு மட்டும் தான் இந்த வீடியோஸ் வந்து நான் செய்கிறேன். இதில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த அடிப்படையில் நம்ம ஜாம் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஜாம் சர்வர் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன செய்கிறேன்னு சொன்னால் நம்ம டேட்டாபேஸோட கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு கட்டாயம் வந்து ஜாம் சர்வர், அதாவது ஒரு லோக்கல் சர்வரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும்.
அதுக்கு நான் ஜாம் சர்வர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஜாம் சர்வரை வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ ஜாம் சர்வரை வந்து நம்ம கனெக்ட் பண்ண பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் நம்ம வேலை செய்வோம். அதாவது ஒரு சேவர் மாதிரி வேலை செய்வோம். அப்போ சர்வரில் வேலை செய்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் திஸ் பிசியில் சி டிரைவில் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஜாம் சர்வருக்குள்ளே HT docs இந்த HT docsக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும்னா லோக்கல் ஹோஸ்ட்டுக்குரிய எல்லா ஃபோல்டரும் வந்து சி டிரைவில் ஜாமுக்குள்ளே HT docsக்குள்ளே தான் வந்து நம்மளுக்குரிய லோக்கல் சர்வருக்குரிய பாத் லொக்கேஷன் இருக்கும். இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நம்ம செய்கிற ப்ரொஜெக்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் NVQ 5 சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளேயே நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இங்கே கொஷின் பேப்பரை பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது. இதில் வந்து background.jpg இது வந்து மெயினுக்கு ஒரு இமேஜ் வர தேவையில்லை, நான் இதை வந்து விடுறேன். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து picture.jpg இந்த 2 இமேஜும் வந்து நான் 2 இமேஜ் வந்து நான் வச்சுருக்கேன். நீங்கள் பொருத்தமான இமேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இந்த இமேஜையும் அதில் வந்து பேக்ரவுண்டுக்குன்னு சொல்லி ஒரு இமேஜ் யூஸ் பண்ணுறேன். அந்த இமேஜையும் வந்து நான் காப்பி பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே வந்து போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இவங்க 2 பேரையும் காப்பி பண்ணி நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்குள்ளே தான் நம்ம செய்கிற ஃபைல் எல்லாம் வந்து செய்ய போகிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நம்மளோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த டிசைனை வந்து வேஸ்ட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னா நம்ம வந்து இங்கே மிக முக்கியமான விஷயம் வந்து ஃபஸ்ட்டு ஹோம் பேஜை வந்து டிசைன் பண்ணுவோம். ஹோம் பேஜை பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நம்மளுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால் ஹோம் பேஜில் வந்து டெலிவிஷன் இந்த ஸ்ட்ரக்சர் வர மாதிரி ஒரு 6 மெனு வர மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். அந்த 6 மெனுவிலேருந்து தான் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணால் ரெஜிஸ்ட்ரேஷன் வரணும். அதே மாதிரி யூஸரை கிளிக் பண்ணால் அதில் சர்வ் பண்ண ரெக்கார்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு ஹோம் பேஜை வந்து டெவலப் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் விசுவல் ஸ்டுடியோ கோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஃபைல் நியூ ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இவரை வந்து நான் ஃபஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணிக்கொள்கிறேன் எங்கன்னு சொன்னால் ஜி டிரைவில் ஜாமுக்குள்ளே வந்து HT docsக்குள்ளே வந்து பார்த்தோம்னா NVQ 5 இதுதான் நம்மளுக்குரிய ஃபோல்டர். அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இவர் வந்து home.html என்று சொல்லி நான் சர்வ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் PHPலையும் சர்வ் பண்ணிக்கொள்ளலாம், அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் PHPயை வந்து இன்க்ளூட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த HTMLக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இல்லாட்டி டிஃபால்ட்டாகவே நீங்கள் PHP யூஸ் பண்ணலாம். நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் home.html போடுறேன். நீங்கள் டிரெக்டாக index.html போடலாம், அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்தளவுக்கு அட்வான்ஸ் ஆகில இந்த பேப்பர். ஸோ நான் வந்து பேசிக்காக இவரை வந்து சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்குரிய லொக்கேஷன் பார்த்து காட்டுறாரு. இப்போ என்ன செய்கிறேன்னா குயிக்காக, அதாவது இந்த ஃபார்மை நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணுவீங்க, க்ரியேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஃபார்மை க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல் நம்ம இதுவரை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் HTML க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்குள்ளே ஹெட் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நீங்கள் NVQ 5 செமஸ்டர் 2 படிக்கிறீங்கன்னா கட்டாயம் வந்து CSS படிச்சிருப்பீங்க. நான் CSSஸை வச்சே நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். CSS வந்து நல்ல ஈஸியான விஷயம். வெப்சைட் எவ்வளோத்துக்கு டெவலப் பண்ணலுமோ டிசைன் பண்ணலுமோ மேக்ஸிமம் வந்து CSS யூஸ் பண்ணி செய்யலாம். உங்களோட வெப்சைட்டை அழகுபடுத்த போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து CSS வந்து நல்லா படிங்க. அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டுக்கு ஒவ்வொரு கொஷினை பார்த்துட்டு போகலாம். இதில் வந்து பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் இமேஜும் போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இதில் வந்து காப்பிரைட் சிம்போல் போட சொல்லியிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு செய்யலாம். நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதில் வந்து பாடி பேக்ரவுண்ட் போடுறேன். நான் CSSல போடுறேன், டிஃப்ரெண்ட்டாக போடணும். டிரெக்டாக இதில் போடுறேன். நான் இதில் வந்து சும்மாவே போடுறேன். பாடி பேக்ரவுண்டுக்குள்ளே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஃபைலோட நேம் வந்து background.jpg. இப்போ இவர் வந்து background.jpg வந்து சர்வ் பண்ணுறேன். சர்வ் பண்ணிவிட்டு நம்ம வேணுமெண்டா லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து இவரை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். லோக்கல் ஹோஸ்ட்
NVQ 5. NVQ 5ல வந்து டிரெக்டாக ஹோம் பேஜ் வந்து ரன் ஆகுது. நீங்கள் யோசிக்கலாம் வந்து ஹோம் பேஜ் வந்து டிரெக்டாக என்ன செய்யணும்னா ஹோம் இண்டெக்ஸ் இந்த ஃபீல்டில் வந்து டிரெக்டாகவே ரன் ஆகும். ஸோ அதை பற்றி நீங்கள் பொறி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் NVQ 5ல வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் போட்டோம். அதே மாதிரி அடுத்த கொஷினை பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், கொஷினை வந்து இவர் இருக்கட்டும், காப்பிரைட் 2018 டிசைன் ஷாக்காண்டு போட்டிருக்காங்க. நம்ம 2018 போடாமல் 2020 போடலாம். டிசைன் ஷாக் இதில் வந்து காப்பிரைட் என்னத்துக்கு போகிறேன்னு சொன்னால் ஃபோட்டரில் யார் அந்த வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணுறவங்க, மற்றது அந்த வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணது யார், மற்றது மற்றவர்களுக்கு வந்து அதை காப்பிரைட் பண்ணுறதுக்குரிய பெர்மிஷன் இல்லைன்றதுக்காக தான் இந்த காப்பிரைட் போடுற. இதை எப்படி HTML யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்டா, பாடியில் இதில் வந்து என்ன செய்யலாம்டா அண்ட் போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி கொப்பி அண்ட் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோ போட்டில் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி காட்டும். இதில் வந்து கொப்பின்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை டைப் பண்ணிக்கொள்ளுங்க. காப்பிரைட் நான் 2020 போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒரு கம்பெனியை போட்டுக்கொள்ளுங்க. நான் ஒரு கம்பெனி போட்டுக்கொள்கிறேன், லியோ பிரைவேட் PVT, அதே மாதிரி LTD போட்டுட்டு அப்போ இதை வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே இந்த கொப்பின்றது வந்து காப்பிரைட்டுக்குரிய சிம்பிளை க்ரியேட் பண்ணும். இதை நீங்கள் ஒரு சர்வ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டைரெக்டாக வந்து காப்பிரைட்டுக்குரிய சிம்பிளை வந்து உங்களுக்கு காட்டுவார். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக காப்பிரைட்டுக்குரிய சிம்பிளை வந்து கொப்பி என்ற ஒரு இதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக எடுக்கலாம். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் ஃபஸ்ட் கொஷனில் வந்து இது செஞ்சுருக்கோம். அதே போல் இந்த ஹோம் பேஜில் வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னும் இருக்கிற ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணுவோம். அப்போ ஹோம் பேஜில் வந்து இந்த 6 விஷயத்தை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்ட்டு சொன்னால் நான் ஈஸியான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம CSSஐ வந்து யூஸ் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும் அதுக்கு. அப்போ CSSல நார்மலாக வந்து இன்லைன் CSS இருக்குது, இன்டர்னல் CSS, எக்ஸ்டர்னல் CSS இருக்குது. இதில் வந்து நான் இப்போ இன்டர்னல் CSS வந்து யூஸ் பண்ணுறேன் அந்த பாடிக்குள்ளேயே. அப்போ ஹெட்டுக்குள்ளே ஆரம்பித்து ஹெட்டுக்குள்ளே முடிக்கணும், அதுக்குள்ளே CSS எழுதலாம். நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் இதில் வந்து மெனு என்ன செய்கிறேன்னு சொன்னால் மெனு என்ற ஒரு கிளாஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். CSS அவருக்கு தான் எழுதப்படுறேன். அதுக்கு நான் கொடுக்குற வந்து எப்படின்னு சொன்னால் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குற வந்து பார்த்தோம்னா நீங்கள் பேக்ரவுண்ட் கலருக்குள்ளே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் நிறைய இருக்குது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகக்குள்ள எனக்கு ராயல் ப்ளூ, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நான் ராயல் ப்ளூ கொடுக்குறேன். அப்போ ராயல் ப்ளூ கொடுத்துட்டு இவருக்குரிய அலைன் கொடுக்குறேன். அலைன் இருக்கட்டும். ஃபஸ்ட்டுக்கு கலர்ன்றது வந்து ஃபோன் கலர். நான் ஃபாண்ட் கலர் வந்து நான் ஒயிட் கலர், அதால் சீஷல் கொடுக்குறேன். அதுக்கு அப்புறம் அவருக்குரிய வித், அதாவது அந்த மெனு, இப்போ இவருக்குரிய ஒரு CSS எழுதுகிறேன். அவருக்குரிய வித் வந்து அவருக்குரிய நீளம் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால் எனக்கு 200 பிக்சல் இருக்கணும். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நான் வந்து இங்கே இந்த ஒவ்வொரு பாக்ஸையும் தான் நீங்கள் மெனு மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் இங்கே மெனுன்ற ஒரு CSS வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பற்றி பொறி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் படிச்சிருப்பீங்க செமஸ்டர் 2ல். நான் அதால் தான் வந்து CSS செய்கிறேன். இப்போ என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் ஹெட்டுக்குள்ளே வந்து CSS எழுதியிருக்கோம். அதே இதை வந்து நான் வந்து என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் இங்கே வந்து அவங்கள கால் பண்ண போகிறேன். இப்போ எப்படின்னு சொன்னால் இதில் வந்து டிவ்ன்றது வந்து ஒரு எப்படி சொல்கிறேன், டிவ்ன்றது வந்து ஒரு டேக், இதுக்கு ஒரு டேக் தான். பட் இது ஒரு எப்படி டேக்னு சொன்னால் இதுக்கு டிஃபால்ட்டான ஒரு வேல்யூ இல்லை. நம்ம தேவையான மாதிரி இந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி நம்ம வந்து தேவையான மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம், ஷேப் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ டிவ் தான் வந்து வெப் டெவலப்மெண்ட் வந்து ஃபேமஸாக யூஸ் பண்ணுற ஒரு டேக்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் மெனுன்றது வந்து ஒரு கிளாஸ், CSSக்குரிய கிளாஸ். இங்கே .projectனு சொன்னால் அவருக்குரிய ஒரு கிளாஸ். டிவ்ன்றது வந்து அவர் டேக், அவருக்குள்ளே வந்து கிளாஸை வந்து கால் பண்ணிடலாம். நம்ம க்ரியேட் பண்ண மெனுன்றதை வந்து போட்டுக்கொள்ளலாம். இப்போ போட்டுட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் பாருங்கள், இதில் வந்து
நம்மளுக்குரிய டெலிவிஷன் இதை அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து பாருங்கள் இதுக்குள்ளே அப்படியே போட்டு விடுறேன். போட்டுட்டு வர சர்வ் பண்ணிவிட்டு இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சரியான முறையில் வருது. இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்கே வந்து இவருக்குரிய இதில் வந்து பார்த்தோம்னா மெனுன்றது ஒரு கிளாஸ் நேம், பேக்ரவுண்ட் கலர் ராயல் ப்ளூ வருது, அதே மாதிரி ஃபோன் கலர் ஒயிட் கலர், அதே மாதிரி வித் வந்து 200 பிக்சல் வருது. இருந்தாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு சொன்னால் இவருக்குரிய சைஸ் வந்து சரியான முறையில் இல்லை. ஸோ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இங்கே வந்து இவருக்குரிய பேடிங் வந்து கொடுத்துக்கொள்கிறேன். பேடிங்ன்றது வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கும் பாக்ஸுக்கும் இடையிலான ஸ்பேஸ். நான் வந்து ஒரு 12 பிக்சல் கொடுத்துக்கொள்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட் அலைன் இல்லாட்டி அப்படி இருக்குல்ல, நம்மளுக்கு தேவையில்லை, இதுவே போதும். இப்போ ஒரு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு சரியான முறையில் இருக்கார். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து டெலிவிஷன் வந்து நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கார். அதே மாதிரி நம்ம என்ன செய்ய வேண்டாம், ஒவ்வொரு ஆளையும் வந்து காப்பி பண்ணி நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரியே இப்போ இவங்க 2 பேருக்கு இடையில நான் ஒரு பிரேக் போட்டுக்கொள்கிறேன். நான் வந்து கீழே அடிக்கிற மாதிரி எடுக்க போகிறேன். நம்ம அவங்க சொன்ன ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி ஹோமில் வந்து ஒரு 6 மெனு இருக்கணும். நான் வந்து 6 மெனுவையும் வந்து ஈஸியாக வந்து சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தோம்னா நான் ஒரு 6 பேரை வந்து குயிக்காக வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து 6 கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே போல் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அவங்களுக்குரிய நேமை வந்து குயிக்காக வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து ஆடியோ வீடியோ ப்ளே இருக்குது. Second one audio video play. Third one refrigerators. அடுத்து வந்து about. அடுத்து வந்து registration. லாஸ்ட்டாக பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இருக்கிறது வந்து யூசர். இப்போ வர வந்து ஹோம் பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெனு வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் இங்கே வந்து நம்ம சரியான முறையில் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பேக்ரவுண்டு வந்து இங்கே ரிப்பீட் ஆகுது. இங்கே பாருங்கள், அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இங்கே பாடி பேக்ரவுண்டுக்கு ஒரு சிஎஸ்எஸ்எல் இருக்குன்னு தானே, அப்படி இல்லாமல் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அவரை அழிச்சு விடுறேன். அழிச்சு விட்டுட்டு என்ன செய்கிறேன்டா அவருக்கு பாருங்கள் பேக்ரவுண்ட் இல்லை. இப்போ நம்மளுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் சிஎஸ்எஸ்ஸில் பாடிக்கு ஒரு சிஎஸ்எஸ் எழுத போகிறேன். பாடி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் இமேஜ் அதில் வந்து யூஆர்எல் அவங்களுக்குரிய யூஆர்எல் கொடுக்கணும். இதுக்குள்ளே என்ன செய்யலாம்னு சொன்னால் அவருக்குரிய இமேஜுக்குரிய நேமை கொடுக்கலாம். அப்போ background.jpg. இதில் மிக முக்கியமான இந்த background.jpgன்றது வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும். அந்த ஃபோல்டர் தான் இங்கே வந்து நம்மளுக்கு இருக்குது அந்த இமேஜ். ஸோ அந்த அதை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு இமேஜ் வந்து திரும்ப அப்ளை ஆகிருக்கும். இருந்தாலும் அந்த ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே என்ன செய்யலாம்னா சிஎஸ்எஸ்ஸில் சொல்லலாம் வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட்னு கொடுத்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து நோ ரிப்பீட், அதாவது ரிப்பீட் ஆகாது, ஒரே இமேஜ் தான் இருக்கும். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள், நம்மளுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்குது, இருந்தாலும் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் அதுக்கு ஒரு சிஎஸ்எஸ்ஸில் சொல்லலாம் வந்து பேக்ரவுண்ட் சைஸ் வந்து ஹைட் வந்து 100%. வெப்சைட்டில் வந்து 100%ன்றது வந்து ஃபுல், அதாவது டாப் சைஸ் வந்து வித் அண்ட் ஹைட்டை மென்ஷன் பண்ணும். ஃபஸ்ட்டுக்கு 100% இந்த வித்தையும் அடுத்த 100% வந்து ஹைட்டையும் வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ வந்து இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட வெப்சைட் வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இப்போ என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் வெப்சைட்டில் வந்து தேவையான
கொஷின் ஃபஸ்ட்டுக்குரிய கொஷினை வந்து எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ உங்களுக்கு இதில் சிஎஸ்எஸ் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு விளங்கும். அந்த அடிப்படையில் 15 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து என்ன செய்யப்படும் என்று சொன்னால் ரெண்டாவது கொஷினை வந்து நம்ம செய்யலாம். ரெண்டாவது கொஷினை வந்து குயிக்காக செய்யலாம். இது வந்து ஃபார்ம் வந்து டிசைன் பண்ணுறது தான். அப்போ ஈஸியாக வந்து நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நான் குயிக்காக வந்து இதை வந்து குயிக்காக செஞ்சு கொள்கிறேன். அதுக்கு என்ன செய்யப்படுன்னு சொன்னால் அடுத்தது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இது வந்து ஹோம் பேஜுக்குரிய HTML. ரெண்டாவது கொஷனுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதால அப்போ நான் registration.html போட்டுக்கொள்கிறேன். அப்போ இவர் வந்து இருக்கட்டும். அடுத்த நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். அதே இண்டிகுலர் 5க்குள்ளே தான் வந்து register.html. நான் வந்து குயிக்காக வந்து வீடியோஸை வந்து குயிக்காக செஞ்சு கொள்கிறேன். நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஃபார்ம் க்ரியேட் பண்ணக்குள்ள வந்து ஃபார்ம் போஸ்ட் மெத்தட் அதே மாதிரி கெட் மெத்தட் இருக்குது. அதில் வந்து ரெண்டு என்னென்ன ஒன்றை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இவங்களோட பெனிஃபிட் என்னென்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லி வார வீடியோஸில் பார்க்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம ஃபோமை வந்து மேக்ஸிமம் வந்து டிசைன் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய வேலை இருக்குது. டிசைன் பண்ணலாம் அழகாக, அதெல்லாம் சிஎஸ்எஸ்ஸில் செய்யலாம். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரியே ஃபோமை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் மிக முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் ஃபோம் வந்து அழகாக டிசைன் பண்ணுவீங்க. ஃபோமுக்குள்ளே தான் நம்மளுக்குரிய ஃபீல்ட் டெவலப் வரணும். அந்த டேபிள் ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கோல்ஸ் பெயின் என்னதுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை மிக முக்கியமான விஷயம் வந்து இன்புட் டைப் போர்டுக்குள்ளே வந்து, அதாவது டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணி செய்யக்குள்ளே வந்து நேம் வந்து மிக முக்கியம். இந்த நேமை வச்சு தான் நம்ம அங்கே எல்லா வேலையும் செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன், மேல், ஃபீமேல். இதில் வந்து ரேடியோ பட்டனை பார்த்தோம்னு சொன்னால் நேம் வந்து செக்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் நேம் வந்து செக்ஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு ரெண்டு நேமும் ஒரே நேமாக இருந்தால் தான் வந்து இதெண்டான ஒன்று செலக்ட் பண்ணப்படும். இல்லாட்டி என்ன செய்யணும்னு சொன்னால் ரெண்டுமே செலக்ட் பண்ணப்படும். அதுக்காண்டி தான் வந்து செக் பாக்ஸில் நேம் டிஃப்ரெண்ட் ஆகவும் இதில் வந்து நேம் வந்து ஒரே மாதிரியும் கொடுக்குறதுக்குரிய ரீசன். அதே மாதிரி இங்கே இந்த லெஜெண்ட்ன்றது யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொன்னால் இன்னும் இருக்கிற அந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் வரதுக்காக வேண்டியது அதை யூஸ் பண்ணோம். அப்போ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயங்கள் தான். இமேஜ் செட் பண்ணுற எல்லாமே ஓகே. இப்போ வந்து டிசைன் பார்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ அடுத்த வீடியோஸில் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. இந்த இதில் வந்து உங்களுடைய டிசைன் பார்டுகள் அதே மாதிரி ஹோம் பேஜ் எல்லாத்தையும் வந்து டிசைன் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோஸில் வந்து டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி ரெக்கார்டை வந்து இன்ஸ்டர்ட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல ஒரு வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.